இதை வெளியிட்டுடைய யார் செய்தார், மதிப்புடைய யார் செய்தார் என்ற பகுதியிலே பயிரப்பட்டு அவை குறிப்புகளிலே கேட்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சுரன தகவலின் அடிப்படையிலே இந்த சுடர் ஒவ்வொரு மரபும் ஒரு தகவலை கொடுத்துள்ளது. எனவே இது தமிழ் நல்லதற்கு நாங்கள் பெரிதாக கணக்கு செல்லாமல் சிறிதாக சில விதிகள் செல்லாம் அவை மனதில் பதியும் என்பதற்காக சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்ல வேண்டிய முறையிலே சொல்ல வேண்டிய நேரத்திலே சொல்லுகின்ற விடயமாக இந்த சுடத்தரும் தகவல் என்ற விடயம் வந்திருக்கிறது. இந்த தகவலை இந்த மருடைய பெயர்களை எல்லோரும் வியக்கக்கூடிய வகையிலே மனதில் பதிக்கக்கூடிய வகையிலே இது அமைந்திருக்கிறது. அடுத்து இந்த தைமாத சிறப்பு பிரதி பெறுவதை விரைவிலே பதியப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒரு ஆண்டும் தைமாதம் இந்த பிரதியை செய்கின்ற நல்ல சில வாய்ப்புகள் என்றால் எனக்கு நன்றாக தெரியும். இந்த தைமாத சிறப்பு பிரதிகளை பெறுகின்றவர்கள் மக்கள் வங்கியினுடைய உத்தியோகர்கள். அவர்கள் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கலாம், பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கலாம். இருந்தாலும் அவர் மக்கள் வங்கி அல்லவா, எனவே மக்களுக்கு பணியாற்றுகின்ற பணியை மேற்கொண்டவர்கள் அந்த பணியை மேற்கொண்ட அந்த பெண் மக்கள் இந்த ஆசிரமத்தில் செய்த பணிக்கும் தம்முடைய பணியை சேர வேண்டும் என்பதற்கான ஒரு பணியை இந்த தைமாத சிறப்பு பிரதிகளை பெறுவதன் மூலம் செய்து வருகின்றார்கள். அவருடைய மகத்தான பணி இங்கே பதிலப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் வங்கியுடைய உத்தியோகஸ்தர்கள் அலுவலர்கள் இந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்ற ஒரு தனி ஆட்சியினுடைய செயல்பாட்டிற்கு பக்கபலமாக அமைந்திருக்கிறது. அவர் சென்றான சுவாமி அவர்கள் வாழ்ந்திருந்தார்கள், போக்கியிருந்தார்கள் என்று நினைவு கொண்டு இந்த ஆண்டில் அதே போன்று இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அவருடைய பதவிக்கு பதிலப்பட்டிருக்கிறது. அடுத்து இங்கே கட்டுரை சொல்லப்படுவது இந்த கட்டுரைகள் இங்கே நாம் பொதுவாக நோக்கிவிட்டு கொண்டு செல்லாமல் இந்த நூலிலே முக்கியமாக ஒரு வரலாற்று பதிவு நிகழ்வு நடைபெறுகிறது. முக்கியமான வரலாற்று பதிவு எடுத்துக் ஒன்று இந்த ஆசிரமம் பல்வேறு வகையான சமய பணி, சமூக பணி, கல்வி பணி, மருத்துவ பணி, அடுத்த முகாமைத்துவ பணி, வாழ்வாதார பணி என்ற பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்த பணி அப்படியே செய்து கொண்டிருந்தால் யாருக்குமே தெரியாது. எனவே இன்றைய சந்ததிக்கும் வருங்கால சந்ததிக்கும் அவற்றை சொல்லி வைக்க வேண்டிய பொறுப்பு சார்ந்திருக்கிறது. அந்த வகையில் சென்ற 3/7/2024 வரைக்கும் 31/12/2024 வரையிலான காலப்பகுதியில் இந்த ஆசிரமத்தினாலே என்ன பணிகள் செய்யப்பட்டது என்பது பதிவிடப்பட்டது. நீங்கள் பார்த்த நான் பார்த்தேன். 7ஆம் 8ஆம் மாதங்களிலே ஒரு மாதம் 2 அல்லது 3 வகையான பணிகள் செய்தவர்கள் 9ஆம் 10ஆம் 11ஆம் 12ஆம் மாதத்திலே நாம் எண்ண முடியாத அளவுக்கு ஒவ்வொரு கிழமை 2க்கு மேற்பட்ட மேற்பட்ட பணிகளை ஆட்சியம் செய்திருக்கிறது. நாங்கள் நினைக்க முடியாத பெருமளவான நிதியை இந்த சன்னதி ஆட்சியத்தின் மூலமாக முருகப்பெருமான் கொடுத்துக் கொண்டு இருக்கிறார் என்ற செய்தி இங்கே பதிவிடப்பட்டிருக்கிறது. எனவே கடந்த 6 மாத காலங்களில் இந்த ஆட்சியம் செய்த பணிகள் இங்கே பதிவிடப்பட்டிருக்கிறது. ஒரு முக்கியமான பதிவு. இவை பதிவு கேட்பார்கள், உங்களுடைய சமய ஸ்தாபனங்கள் என்ன பணி செய்தது என்று பதிவு கேட்ட கேள்விக்கு இது விடை கொடுக்கிறது. இந்த ஆட்சியம் ஒன்றே இவ்வளவு பெரிய பணிகளை செய்து கொண்டு இருக்கிறது என்ற ஒரு செய்தியை பதிவிட்டிருக்கிறது. எனவே சென்ற 3/7/2024 தொடக்கம் 31/12/2024 வரையான காலப்பகுதியில் எண்ணில் அடங்காத பணியை நாமே பார்த்து வாசித்து முடிக்க முடியாத பணியை ஆட்சியம் செய்திருக்கிறது என்ற ஒரு பதிவு பதிவிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு பதிவு. இரண்டாவது, சுவாமி அவர்கள் எதையுமே எதிர்பாராமல், பெருமையோ புகழையோ எதையுமே எதிர்பாராமல், பாராட்டிலே எதிர்பாராமல் பணி செய்து கொண்டிருக்கிறார். முருகன் கருதுகிறார், நான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த முருகப்பெருமான் திருவருளை எல்லோருக்கும் நடத்தி கொண்டிருக்கின்ற சுவாமிகளை இந்த சமூகம் செய்ய வேண்டிய கடமை அடிப்படையிலே டான் தொலைக்காட்சியர்கள் 2024ஆம் ஆண்டு வழங்கிய சாதனையாளர் விருது என்பதை சுவாமிகளுக்கு வழங்குவதாக தீர்மானித்து சென்ற 31/12/2024 அன்று டான் தொலைக்காட்சியர்கள் மட்டக்களப்பு நகரில் வைத்து அந்த சாதனை தமிழக விருதினை வழங்கினார்கள். அந்த விருது அவருடைய ஒரு தொலைக்காட்சி
இதைவிட ஆசிரமத்தின் மூலமாக பல்வேறு வகையான பணிகள் கடந்த ஒரு மாதங்கள் நடைபெறுகிறது. அந்த பதிவும் பதிவிடப்பட்டிருக்கிறது. எனவே இங்கே எழுத்து மூலமாக பதியப்பட்டிருக்கிறது, நிகழ்வுகள் படங்கள் மூலமாக பதியப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆசிரமம் செய்கிற பணி எவ்வளவு மேன்மையானது, மகத்தானது, மதிப்பிடக்கூடியது, நாங்கள் எல்லோரும் வணங்கப்பட வேண்டும் என்ற செய்தி சொல்லுகிற வகையில் இந்த ஆவணப்படத்தில் நிகழ்வு அமைந்திருக்கிறது. முதலில் குறிப்பிட்டது போன்று சென்ற மாதம் நடைபெற்ற நிகழ்வுகளை பதிவு செய்திருக்கிறது. ஆசிரமத்துடைய பணிகள் பதியப்பட்டிருக்கிறது. ஆசிரம சுவாமிகளுக்கான மதிப்பு பதியப்பட்டிருக்கிறது. இதைவிட பல அன்பர்கள் சுவாமிகளுடைய பணிகளை போக்கி வணங்கி கவிதைகளாகவும் கட்டுரைகளாக தந்திருக்கிறார்கள். அவர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இது ஆசிரமம் செய்கிற பணியை இன்றைய சமூகத்துக்கு மட்டுமல்ல, எதிர்கால சந்ததியும் அவற்றை விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே இப்படியும் நடந்தது என்று பார்த்து வியக்கக்கூடிய வகையிலே இந்த பதிவுகள் பதியப்பட்டிருக்கிறது, ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி ஆவணப்படுத்தப்பட்ட இந்த நாணயத்துறையில் இருக்கின்ற கட்டுரைகள் பல பரிமாணங்கள், பல கோணங்களிலே இந்த கட்டுரை அமைந்திருக்கிறது. ஒரு மனிதனை முழுமைப்படுத்துவதற்கு நாம் ஒரு விடயங்களை மாத்திரம் சொல்வதனாலே, தெரிந்து கொள்வதனாலே அவன் முழுமை அடைய முடியாது. மனித ஆளுகை என்பது அவருடைய பல திறன்கள் அமைந்திருக்கிறது. எனவே பல திறன்கள், பல்வேறு விடயங்களை தெரிந்து கொள்கின்ற, புரிந்து கொள்கின்ற ஆற்றலை தான் ஒரு மனித ஆளுகை அமைந்திருக்கிறது. ஒரு மனித ஆளுகை மேலாக மாற்றுவதற்கு சமயம் வேண்டும், சமூக பார்வை வேண்டும், பொது மனித பார்வை வேண்டும். இப்படி பல பார்வைகளை எல்லாம் உள்ளடக்கி இந்த நாடகங்கள் கட்டுரைகளில் உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நான் ஒவ்வொரு குறிப்பிட்டிருக்கின்றேன். எனவே பார்வை என்பது தனிய சமயம் சார்ந்த ஒரு நோக்கிலே அமையாமல் சமூக நோக்கிலே மனிதனை மேம்படுத்துவதற்கு கல்வியை மேம்படுத்த வேண்டும், மனித எண்ணங்களை மாற்ற வேண்டும், அவனுடைய சிந்தனைகளை மாற்ற வேண்டும், அவனை நல்வழியை பயன்படுத்த வேண்டும், ஆற்றோடு வாழ்க்கையை சிந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பல்வேறு வகையான பரிமாணங்களிலே இந்த நாடகம் அமைந்திருக்கிறது என்பதை நான் முதலே குறிப்பிட விரும்புகிறேன். இந்த வகையில் இங்கே சீனா நட்புலிங்கம் அவர்கள் முடியும் என்றால் முடியும் என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரை இருக்கிறார். இதை ஒரு மனிதர்களுக்கு குறிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். எல்லோருக்கும் தெரியும், இந்த நெப்போலியன் அவர்கள் இருந்தார். நெப்போலியன் சாதனை வீரர், அவர் வளர்ந்த முறை போல. ஆனால் அவர் அகராதிலே முடியாது என்று சொல்ல நிற்கிறார். முடியாது என்று சொல்ல இருக்கக்கூடாது. எனவே நாங்கள் எப்பொழுதும் முடியாதுதான் முடியாமலே போய்விடும். அப்படி இல்லாமல் நாம் பாசிட்டிவாக, அதாவது நேர்முகமாக முடியும் என்று சிந்திக்க தன்மை ஏற்படுத்தவர். முடியும் நினைக்கிறவர் தான் வாழ்க்கையை வெற்றி பெற்றார். முடியாத நினைக்கிறவர் வாழ்க்கையை வெற்றி பெறவே முடியாது. யார் எந்த காரியமே நம்மிடம் தந்தால் பொறுப்பை ஒப்படைத்தால் தனது முடியாது, தெரியாது, தவிர்த்துக் கொள்ளத்தான் பார்க்கிறோம். இவ்வாறு தவிர்த்துக் கொள்கிறவர்கள் வாழ்க்கையை வெற்றி அடைய முடியாது. எனவே வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால் எதை மக்களுக்கு முடியும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த முடியும் என்ற எண்ணமே அதை வெற்றியடைய செய்யும், வாழ்க்கையை வெற்றி வர செய்யும், வாழ்க்கையை உயர்வடைய முடியும். எனவே முடியாது என்பதை நாம் நீக்கி முடியும் என்று நினைத்துக்கொண்டு வாழ்க்கையை காரியங்களை செய்தால் வெற்றி அடையலாம் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். உண்மையில் முடியும் என நினைத்தல் வெற்றிக்கான வழிகளை தன்னையோடு தரும். அதற்கு யோகனிஸ் கூறியது போன்று உங்களை நீங்களே அறிந்து கொள்ள முற்படுங்கள். தன்னை அறிந்து கொண்டவன் பலவீனங்களை சரி செய்து கொள்வான், பலவர்களாக மாற்றம் கண்டு முடியாது என்ற முற்றுப்புள்ளியை அனுப்பிவிட்டு இலக்கு நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பான் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் முடியும் என்ற எண்ணத்துடன் வாழ்க்கையை செயல்பட்டால் ஒரு மனிதன் ஆளுமை உள்ள மனிதனாக, வெற்றி பெற்ற மனிதனாக சொல்ல வேண்டிய செய்திகள் சொல்ல வேண்டிய முறையில் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுகின்ற விடயமாக இந்த புகழ்தர் தகவல் என்ற விடயம் அமைந்திருக்கிறது. இந்த தகவல்களை, இந்த மனதை பெயர்களை எல்லோரும் வியக்கக்கூடிய வகையில், மனதை பதிக்கக்கூடிய வகையில் இது அமைந்திருக்கிறது. அடுத்து இந்த கைமாத தொடர்புகளை பெறுவதை உடலுக்கு பதியப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒரு ஆண் கைமாத இந்த பெரிய செய்கின்ற தடுப்பூசியை மாற்றினால் எனக்கு நன்றாக தெரியும். இந்த கைமாத தொடர்புகளை பெறுகின்றவர்கள் மக்கள் வங்கியுடைய உத்தியோகத்தர்கள். அவர்கள் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறார், பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார்.
இருந்தாலும் அது மக்கள் வங்கியல்லவா. எனவே மக்களுக்கு பணியாற்றுகின்ற பணியை மேற்கொண்டவர்கள் அந்த பணியை மேற்கொண்ட அந்த பெண் மக்கள் இந்த ஆசிரமத்தில் செய்த பணிக்கு தம்முடைய பணியும் சேர வேண்டும் என்பதற்கான ஒரு பணி இந்த தை மாத சிறப்பு பெறுவதன் மூலம் செய்து வருகின்றார்கள். அப்படி மகத்தான பணி இங்கே பதிலப்பட்டிருக்கிறது. மக்கள் வங்கியுடைய உத்தியோகஸ்தர்கள் அலுவலர்கள் இந்த பணியை தொடர்ந்து செய்து வருகின்ற ஒரு தன்மை ஆசிரமத்துடைய செயல்பாட்டிற்கு பக்கபலமாக அமைந்திருக்கிறது. அவர் சென்றாணி சுவாமி அவர்கள் வாழ்த்தியிருந்தார்கள், போக்கியிருந்தார்கள் என்று நினைவுகூர்வோடு இந்த ஆண்டில் அவர்களை ஒன்று இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அவருடைய பதிலுக்கு பதிலப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பில் நாங்கள் எல்லோரும் நம்முடைய அறிவுபூர்வமான இறைவனை தேடுகின்ற, இறைவனுடைய பெருமதை உணர்கின்ற, இறைவனுடைய திருவுள் பற்றி நாம் நம்முடைய விதியை மாற்றலாம் நாம் நம்பினால் அந்த மதியினால் நம்முடைய விதியையும் மாற்றி அமைக்க முடியும். நமக்கு வருகின்ற கெடுதிகளை அளிக்க முடியும். நினைத்தால் பெரியவர்கள் நாடு எல்லாம் பல்வேறு வகையாக தமக்கு துன்பங்கள் கடற்பதெல்லாம் இறை அருள் பெற்று விதியையே மாற்றி இருக்கிறார்கள். பாமன் சுவாமிக்கு இடம்பெறுகிற பொழுது அந்த பாமன் சுவாமி மிகப்பெருமானின் சண்முக கவசம் பாடி நோயையே நீக்கினார். நாவுக்கரசர் நோயையே நீக்கினார். ஞானசம்பந்த பெருமான் பருவத்தில் செத்தவனை உயிர்ப்பித்தார். விதியை கூட மாற்றி அமைத்தார்கள். இறையருள் உண்டினாலேதான் விதியை மாற்ற முடியும். எல்லோரும் இறைவனை நம்பி வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த கட்டுரை அமைந்திருக்கிறது. பதிவுகளை நாம் சரியாக பதிவு செய்வதில்லை, ஆவணப்படுத்துவதில்லை. இவ்வாறு தமிழ் மக்கள் தம்முடைய நிகழ்வுகளை, நடைபெற்ற செயற்பாடுகளை சரியான முறையில் பதிவு செய்ய தவறியமையினால் தான் இன்றைக்கு நம்முடைய வரலாற்றை பற்றி பலர் கேள்வி கேட்கிறார். எனவே பலர் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆவணப்படுத்தல் தன்மை குறைவாக இருந்திருக்கிறது. ஆனால் ஏனைய சகோதரர்கள் காரியங்கள் குறைவாக இருந்தாலும் அதை பதிவை பெரிதாக செய்து தம்முடைய காரியங்களை உயர்படுத்தியிருக்கும் பொழுது பெரிய காரியங்களை செய்த நாங்கள் அவற்றை ஆவணப்படுத்த தவறியமையினால் நம்முடைய வரலாற்று பதிவுகளை நாம் நம் சந்ததிக்கு கொடுக்க முடியாமல் இருக்கின்றது. இந்த வகையில் இந்த தவறு புறப்படாமல் மிகப்பெருமான திருவிழாவை இங்கே நடைபெறுகின்ற பல காரியங்களை ஆவணப்படுத்துகின்ற ஒரு வரலாற்று நூலாக இந்த ஞானத்துடன் அமைந்திருக்கின்றது. இந்த ஞானத்துறையில் 125வது மலரில் பார்த்தால் தெரியும் மிகப்பெருமானின் திருவருள் இந்த பதிவுகளாக எவ்வாறு மக்களிடையே நிறைந்திருக்கிறது, ஈழம் முழுவதும் பறந்திருக்கிறது என்ற விடயத்தை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அந்த வகையில் ஈழம் முழுவதும் அந்த மிகப்பெருமானுடைய திருவருள் பறந்து விரிந்து அருள் பாடிக்கின்றது என்ற செய்தியை பதிவு செய்கின்ற ஆவணமாக இந்த மலர் அமைந்திருக்கிறது. இந்த வகையில் ஒரு பதிவு ஆவணமாக மாத்திரமல்லாமல் மக்களுக்கு நல்ல அறிவூட்டுகின்ற, ஞான வழிகாட்டுகின்ற, தெய்வீக வழியிலே வழிப்படுத்துகின்ற, அதே மக்களுடைய அறிவை மேம்படுத்துகின்ற வகையில் இந்த நூலிலே கட்டுரைகள் ஆக்கங்களும் அமைந்திருக்கிறது. எனவே இந்த நூல் பெறுகின்ற 2000க்கும் மேற்பட்ட பிரதிகள் அச்சிடப்பட்டு மாதந்தோறும் ஈழத்திலும் வழிகளிலும் அது சென்று மக்களுடைய மனதிலே, மக்களுடைய கைகளிலே கவர்ந்து பல செய்திகள் கூறிக்கொண்டிருக்கிற அற்புதமான நிகழ்வு இங்கே நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே ஈழத்திலே எந்த ஒரு பத்திரிகையும் செய்ய முடியாத ஒரு சாதனையை இந்த ஞானப்பிரதிகள் செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஞானப்பிரதியை நான் முக்கியமான விடயங்களை மாத்திரம் நான் குறிப்பிட்டு என்னுடைய உரையை செய்ய வேண்டிய பொறுப்பினை சார்ந்திருக்கிறது. இந்த வகையில் ஞானப்பிரர் ஒரு பட புத்தகத்தை பார்க்கிற பொழுது எல்லோருக்கும் ஒரு விடயம், ஒரு புத்தகத்துடைய ஒளி தோற்றம், ஒரு அழகான தோற்றம், வர்ண படங்கள் மக்களுடைய மனதை கவரும். எனவே மனதை கவர்வது மட்டும் முக்கியம் அல்ல, அந்த மனதை கவருகிற அதே நேரத்தில் அவை ஒரு நல்ல ஆரோக்கியமான விடயமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த நாட்டுடைய பதிவிலே இந்த ஆச்சரியத்தை வழிபடுத்திய அதாவது மைதான் சுவாமியுடைய நிலப்படம் இங்கே அமைந்திருக்கிறது. இங்கே அமைந்திருக்கிற பூவரசு மரம் அமைந்திருக்கின்றது. இங்கே முன்னிருக்கிற காட்சி அமைந்திருக்கிறது. முருகப்பெருமானுடைய காட்சி அமைந்திருக்கிறது. இப்படி முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு கொண்டு செல்லுகின்ற வகையிலே இந்த நூல் அமைந்து அதனுடைய பின்புறத்திலே நம்மை செல்வச்சிறந்த முருகப்பெருமானுடைய அழகிய கூட்டத்தை நினைவுபடுத்துகின்ற வகையிலே அந்த பதிவு நடந்திருக்கிறது. இவ்வாறு பதிவு வந்த போது இதன் உட்புறத்திலே ஒரு மட்டையிலே இந்த ஆலயத்துடைய முக்கியமான வரலாற்று சின்ன
இவ்வாறு பல வரலாற்று பதிவுரை செய்கின்ற வகையான இந்த நூல் இதனுடைய உள் அட்டையில் ஒவ்வொரு முறை வருகின்ற குரல் இவ்வாச்சகத்தை வழிபடுத்திருக்கிற பெரும் அன்புக்குரிய கலாநிதி மோகன்தாஸ் சுவாமிகளின் பாதங்களை பணிந்து இந்த ஆச்சகத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற தொண்டர்களை இன்றைய தினம் ஒளிபுரை வழங்கிய பெரும் அன்புக்குரிய பெண்ணிக்கலை பண்பாளர் சிவகாமன் அவர்களே, இன்றைய 325வது மலர் வெளியீட்டிலே சிறப்பு பிரதிகள் பரவந்திருக்கின்ற அடியவர்களை இங்கே அமர்ந்திருக்கின்ற அடியார்களே நிறைய பாதங்களையும் பணிந்து வழங்குவதை பெருமாள் முருகப்பெருமானுடைய திருவருள் இந்த பதியிலே நிறைந்திருக்கிறது என்பதை நாம் இந்த பதிவில் வருகின்ற ஒவ்வொரு மனிதனும் தம்முடைய உணர்வினாலே உணரப்படுவார். முருகப்பெருமானுடைய திருவருள் நிறைந்திருக்கின்ற இந்த பதியிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடைபெறுகின்ற நிகழ்வுகளும் மாதத்தினுடைய இறுதி வெள்ளிக்கிழமை ஞானத்துடன் என்ற ஒளி ஏற்றப்படுகிற நிகழ்வு நடைபெறுகிறது. இன்று அதனுடைய வயது 27வது ஆண்டிலே கால் இருக்கிறது. கால் நூற்றாண்டு முடிவடைந்து 27 வயது நிரம்பிய இளைஞனாக எல்லோராலும் பார்த்து கவரப்படக்கூடிய வகையிலே, விரும்பப்படக்கூடிய அளவிலே, மதிக்கக்கூடிய அளவிலே 27வது ஆண்டிலே கால் பதித்திருக்கின்ற பெருமையை முருகப்பெருமான் இங்கே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு மலர் வெளியீடு என்பது அசாதாரண விடயமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தொடர்ந்தேர்ச்சியாக மலர் வெளியீடு என்பது மிக மிக அசாதாரண இருக்கிறார். இந்த காலப்பகுதியில் 27 ஆண்டுகளாக பல்வேறு வகையான போர்க்கால சூழல், கொரோனா நோய் பிரச்சினை போன்ற பல்வேறு இடர்பாடுகள் ஏற்பட்ட பொழுது கூட எந்த விதமான தடங்களும் இல்லாமல் இந்த மலர் வெளியீடானது நிகழ்ந்து கொண்டிருப்பது முருகப்பெருமானின் திருவருள் என்பதை நாம் முதலில் மனதிலே கொள்ள வேண்டும். இந்த வகையில் 27வது ஆண்டிலே கால் பதிக்கின்ற 2025ஆம் ஆண்டு இந்த தை மாதத்திலே இந்த ஞானத்துடைய மதிப்பூற்றுரையை கடந்த காலங்களில் செய்த எனக்கு இந்த நாடும் செய்வதற்கான வாய்ப்பினை முருகப்பெருமான் அறிவிக்கின்றார். அந்த வகையில் நாம் நன்றி கூறிக்கொண்டு நாம் இங்கே வருவதற்கும் முருகனை தரிசனம் செய்வதற்கும் அவருடைய காரியங்களை பங்கு பெறுவதற்கும் நாம் பூர்வ புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அந்த பூர்வ புண்ணியம் இல்லாமல் இந்த பதிவுக்கு நாம் விலை தர முடியாது. இதை நீங்கள் வாழ்க்கையை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். இங்கே வருகின்றது தெரியும். அந்த முருகப்பெருமான அனுமதி கிடைக்காக நீங்கள் வர முடியும். அப்படி அனுமதி இல்லாமல் நாம் இங்கே வர முடியாது. எனவே இங்கே வந்தோம் என்று சொன்னால் முருகப்பெருமானின் அனுமதி கிடைத்திருக்கிறது முதலாவது செய்யும். இந்த வகையிலே முருகப்பெருமானிய திருவருள் நடந்திருக்கின்ற இந்த பகுதியிலே நடக்கின்ற காரியங்கள் இன்றைக்கு நாங்கள் மனதாக எண்ண முடியாத பல காரியங்களை முருகப்பெருமான் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். அன்னதான கதனம் அழைக்கப்படுகின்ற இந்த சன்னதி முருகன் 365 நாட்களில் இங்கே அன்னதானங்கள் நடத்துவது மாத்திரமல்லாமல் அன்னதான பணிக்கு மேலாக இந்த சமூகம் வாழ்வதற்காக, இந்த மக்கள் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக இலங்கையுடைய பல்வேறு பகுதிகள் முருகப்பெருமானிய திருவருள் பதிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வகையில் அன்னதான பணி என்பதற்கு மேலாக சமயப்பணி, சமூக பணி, மருத்துவ பணி, அனர்த்த மாணவ பணி என்றெல்லாம் பல வகையிலே விரிந்து பறந்து பல் பரிமாணங்களே இந்த பணியை முருகப்பெருமான் நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றார் என்ற ஒரு செய்தி நாம் பெற்றிருக்கின்றேன். இந்த முருகப்பெருமானின் திருவருள் நிறைந்திருக்கின்ற இந்த பதிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகள் நாம் மனதால் சிந்திக்க முடியாது.
குறிப்பிடப்படக்கூடிய அளவுக்கு மாத்திரம் நிதிய செலவு இருக்கிறது. நேற்று பார்க்க முடியாது. 50 லட்சம் என்பது சாதாரண நிதியில் கிடைக்கப்படுவது என்பது மிக மிக அரிது. எனவே முருகப்பெருமான் இந்த பதியின் ஊடாக, இந்த சன்னதி ஆச்சரியத்தின் ஊடாக, மோகனதாஸ் சுவாமிகள் ஊடாக தன்னுடைய அந்த திருள் பணியை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த வகையான பணியை செய்கின்ற இந்த முருகப்பெருமான் இந்த நிகழ்வுகளை உலகெங்கும் அறியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினாலேதான் இந்த ஞானத்தில் என்ற பத்திரிகையும் எந்த விதமான தடங்கள் இல்லாமல் வழிபடுத்திக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் இன்று 325வது மலர் விளைவு நடைபெற இருக்கிறது. இதற்கு எனக்கு தரப்பட்ட பொறுப்பு மதிப்பீட்டுரை. மதிப்பீட்டுரை என்பது ஏனி இலக்கிய நூல்களுக்கு அல்லது ஏனிய நூல்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மதிப்பீட்டு உரை அல்ல. இந்த உரை முருகப்பெருமானின் திருவருளாலே கிடைக்கின்ற அந்த விடயத்தை யாமோதிய கல்வி மாயும் தாமே பரவி அவர் தந்தமையார். எனவே முருகப்பெருமான் தான் பிறகுக்காக தந்திருக்கிறார். அந்த முருகப்பெருமான் தந்திருக்கிற திருவருளை நாங்கள் மதிப்பு செய்து அதை வணங்கி குதித்து அதன் பெருமகளை சிந்திக்கின்ற உலகான திருவிழாவிய இது மதிப்பு உரை அல்ல. நாங்கள் ஏன் இலக்கிய காட்டுதல் போன்ற ஒரு மதிப்பு உரை அல்ல. இந்த நூல் எவ்வளவு மதிப்பானது மேன்மையானது என்பதை நாம் சிந்திக்கின்ற வகையிலே அந்த முருகப்பெருமானுடைய திருவருள் நமக்கு கூடியிருக்கிறது. முருகப்பெருமானுடைய திருவருள் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலே அந்த நூலுடைய மதிப்பு உரையை நான் நடத்த முனைகிறேன். இந்த வகையிலே இப்படி பாடி அதற்கு ஒரு முறை விஷம் தீண்டிய பொழுதும் அவர் அந்த இறைவனை நம்பினார். இறைவனுக்கு பாடினார். கொன்ற மரம் தும்பையும் அணிந்த மருந்து, அன்னையாம் மலமகளை அன்போடு அடைத்த மருந்து, கலசபையில் ஆடும் மருந்து, மாணிக்க வாசகர் கண்ட மருந்து, தேவையெல்லாம் போற்றும் மருந்து, ரிஷிகளுக்கு கூட எட்டாத அரிய மருந்து, சந்த சுய காணாத மருந்து, தானியம் விளக்கு கலத்திருந்த மருந்து, திருத்தி சிந்தித்து என்று ஆடும் மருந்து, அடியாத நெஞ்சில் வாழும் மருந்து, மார்க்கண்டேயருக்கான காலை எதிர்த்த மருந்து. இப்படி முத்துத்தாண்டவர் பாடிய விஷம் தானே விளங்கியது. விஷம் தீண்டியப்பட்டு கூட அந்த மருந்தை தேடினார், மருந்தை புகழ்ந்து பாடினார். அதுவே மருந்தாக அமைந்து விஷத்தை நீக்கியது சொல்லி சொன்னார். அசம்பிரத்தினுடைய பெருமகளை இங்கே சொல்லுகிற வகையில் அமைந்திருக்கிறது பற்றிய முடிவடையவில்லை. எனவே நாங்கள் அதை சொன்னது போன்று இந்த பொடியுடைய மையமாக அமைந்திருக்கிற சிலம்பத்தை எப்பெருமாடைய அன்னக்கூத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த தில்லர் கூத்தனை நாம் வழிபட்டால் வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை கிடைக்க வேண்டிய எல்லா வகையான புதர்களும் கிடைக்கும் என்ற வகையிலே இந்த கப்பை அமைந்திருக்கிறார். அடுத்து திரு கைநாள் அவர்கள் சாலை தமிழ் விருது வழங்கி மதிப்பளிக்கப்பட்டார். ஆச்சரிய சுவாமி மட்டக்களப்பு மண்ணில் வைத்து உயர் கௌரவம் என்ற நான் குறிப்பிட்ட அந்த உயர் கௌரவத்துடைய எல்லா பதிவுகளையும் ஆசிரியர் கைநாள் சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார். அங்கு நடைபெற்ற நிகழ்வுகள் தொடர்ந்து ஆச்சரியம் நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லாவற்றையும் ஒரு ஆவணமாக இங்கே பதிவு செய்திருக்கின்றார். எனவே சுவாமிகள் பாராட்டப்பட்டார். சுவாமிகள் இங்கே பாராட்டியதை விட சுவாமி மூலமாக முருகப்பெருமானுடைய திருவுருள் பாராட்டப்பட்டது. முருகப்பெருமானுடைய திருவுருளை சுவாமிகள் ஊடாக இங்கே வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் உணரக்கூடிய வகையில் ஆவணப்படுத்தி அந்த நடைபெற்ற முக்கியமான பதிவுகள் எல்லாவற்றையும் கலர்படமாக இங்கே போட்டிருக்கிறார்கள். எல்லோரும் அதை வாங்கி பார்த்து நிகழ்வு பெருமையை நம்பிக்கொள்ளக்கூடிய வகையில் இது அமைந்திருக்கிறது. அடுத்த மனிதர்கள் சந்தி வேலனை நாடு என்ற தலைப்பிலே ஒரு கீர்த்தனையை பாடியிருக்கிறார்கள். சந்தி வேலனை நாடு சில மந்தனின் புகழனை பாடு என்ற வகையிலே அந்த பாடல் அமைந்திருக்கிறது. முதலில் இருக்கிற போன்று இந்த ஆசிரமத்தில் நித்திய அன்னதான பணிக்கு உதவி புரிந்தவருடைய விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஆவணம். ஆசிரமத்துக்கு பிறகு தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார் என்ற வகையில் அந்த பணியை பார்க்கக்கூடிய வகையில் பதிவிடப்பட்டிருக்கிறது என்பதை முக்கியமான அமைந்திருக்கிறது. முதலில் குறிப்பிடுவது போன்று அடுத்த கட்டுரை சன்னியான ஆசிரமத்தினுடைய சமுதாய பணிகள் 2024 பொதுமல்ல 3/7/2024 தொடக்கம் 30/12/2024 வரையான காலப்பகுதியில் ஆசிரமத்துடைய சமுதாய பணிகள் எல்லாமே இங்கே பதிவிடப்பட்டிருக்கிறது. இதை நான் நினைக்கிறேன் எனக்கு வாசிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் தர முடியவில்லை. 5-6 பக்கத்தில் எழுதியிருக்கிறார்கள். ஒரு பெரிய பணிகளை ஆசிரமம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை மிகப்பெருமான திருவிழை நான் நினைத்து வியக்கக்கூடிய வகையில் இந்த பணியை பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்து உடுவிலூர் கலா அவர்கள் சுவாமியை புகழ்ந்து 3 கவிதை
கவிதை பாடியிருக்கிறார்கள். இப்படி பாடி பெருமைப்படுத்தியிருக்கு. படங்களும் பதிவுகின்ற தலைப்பிலே கடந்த ஓரிரு மாதங்கள் நடைபெற்ற முக்கியமான பதிவுகள் எல்லாம் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஆச்சரியமும் என்னென்ன வகையான பணிகளை மேற்கொண்டு வருகிறது என்பதை படங்களாகவும் எழுத்துக்களாகவும் கட்டுரைகளாகவும் பதிவு செய்து ஒரு ஆவணங்களாக அமைந்திருக்கிறது. இப்படி அமைந்தனுடைய இறுதியிலே திருப்புகழை கற்றார் கரையேறுவர் என்ற தலைப்பிலே துறை கணசமுத்தர்கள் ஒரு கட்டுரை இருக்கிறார்கள். திருமுருக கிரிவானந்த பாரதி சுவாமியுடைய விளக்க உரைகளிலிருந்து தொகுப்பாக்கம் செய்யப்பட்ட சொல்லி வந்திருக்கிறார்கள். அதிலே இங்கே அன்னையினுடைய பெருமையை வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார். எப்படிப்பட்ட அன்னையினாளர் திருப்புகழை பாடியிருக்கிறார். அந்த திருப்புகழுடைய பெருமையை சொல்ல தொடங்கவில்லை. இது அன்னையினுடைய வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே இவ்வாறு அன்னையினால் எப்படி அருள் பெற்றார், பாட தொடங்கினார், அப்படி பாடினார், இனத்தை பாடினார் என்ற விடயங்களை பதிவு செய்து அந்த தொகுப்பாத்துடைய குறிப்புகளை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த கட்டுரையை தொடர்ந்து நாங்கள் தொடர்ந்து அந்த கட்டுரையை தெரிவிக்கிறோம். இப்படி தெரிகின்ற எங்களுக்கு திரு காரியம் அவர்கள் சரித்திரம் போட்டும் சாதனம் என்ற வகையில் சுவாமியை குழந்தை ஒரு கவிதை எழுதியிருக்கிறார்கள். ஞானக்குரல் ஒளி ஞானமெல்லாம் பெறப்பட்டும் என்று ஆசிரியர்கள் 5 கவிதைகளை பாடியிருக்கிறார்கள். இப்படி இந்த ஆச்சரண பணிகளை புகழ்ந்து பாராட்டி ஆவணப்படுத்த வேண்டிய ஆவணங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வகையில் ஆச்சரியமாக இந்த ஞானக்குரல் எதுவரை வாசிக்க வேண்டும் என்பதற்காக வருடத்தோறும் இந்த வாசக போட்டி நடத்தப்படுகிறது. சென்ற மார்கழி மாத போட்டி நடைபெற்றது. அதற்கு சரியான விடைகளை பதிவு செய்யப்பட்டு அடுத்து யார் யார் பரிசுரை சார்ந்து பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த விருதுடைய பரிசு அடுத்த மாதம் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பிட்டு அடுத்த மாதம் இந்த ஆச்சரியத்திலே என்னென்ன நிகழ்வு நடைபெறுகிறதை பதிவு செய்து இந்த புத்தகம் நிறைவடைகின்றது. எனவே நான் இதுவரை கூறிய நேரத்தில் இந்த சொல்லக்கூடிய செலவழிக்கிறேன். இந்தவற்றை வாசித்து இதனுடைய பெருமை உணர்ந்து இதனுடைய மதிப்பெண்களை விளங்கி வாழ்க்கையிலே இந்த பெருமையை நாங்கள் இந்த காலப்பகுதியை நமக்கு பார்ப்பதற்கும் கேட்பதற்குமான வாய்ப்பு கூட நாம் செய்த புண்ணியமாக கருதி அந்த புண்ணியத்தை நான் அனுபவிக்கின்ற வகையிலே நூலையெல்லாம் பெற்று வாசித்து வாழ்க்கையை நான் கடைபிடித்து நல்ல ஒருவருக்கு வேண்டி கொண்டு வாய்ப்படுத்த சுவாமிகளுக்கும் செலுக்கலை பண்பாட்டு பேருக்கும் நன்றி உரிய செய்கின்றேன். நன்றி. கைலாயம் என்ற தலைப்பை தெரிவித்து செல்வத்தவர்கள் கட்டுரை இருக்கிறார்கள். நல்ல கட்டுரை ஒரு முறை நாங்கள் சத்தியலோகம் சென்று பிரமதரை வணங்கி சுவாமி உலகத்தில் எத்தனை சிவத்தலங்கள் உள்ளன, அவற்றுள் சிறந்தவை எத்தனை என்று கேட்டார். நாங்கள் கேட்கிறான் எத்தனை கோயில் இருக்குது, எது நல்லது, எதற்கு நாங்கள் போனால் எங்களுக்கு வரம் கிடைக்கும் என்று கேட்கிற வளமை இருக்கிறார். இப்படி கேட்டார். அதுக்கு பிரமதேவர் சொன்ன வேத பார்ப்போம். உலகத்தில் அளவில்லா சிவத்தலங்கள் உள்ளன, அவற்றுள் புனிதமாக கருதப்படுபவை 7400 தலங்கள். 7400 சிவத்தலங்கள் இருக்கிறது. அவற்றுள் சிறந்தவை 1008 தலங்கள். இந்த 1008 உயர்ந்தவை போற்றத்தக்கவை 100 தலங்கள். இந்த 100 சிறந்தவை 68 தலங்கள். விளையாட்டு வந்து 68 வந்தார். 68 தலங்கள். இந்த 68 போட்டி எண்ணக்கூடியவை 24 தலங்கள். ஒரு விளையாட்டு போகிறது 24 தலங்களுக்கு போனால் போதுமான. இந்த 24 மிகவும் சிறந்த 8 தலங்கள். கட்டிக்கொண்டார் 8 தலங்கள் என்று தெரிந்துள்ளார்கள். திரு கைலாயம், காசி, மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம், திருக்காலத்தி, சிதம்பரம், திருவண்ணாமலை, திருவாரூர், திருவிடைமருதூர் இது 8 தலங்கள். திரு கைலாயத்தை தவிர்த்து ஏனைய தலங்களுக்கு மிக இலகுவாக சென்று தரிசனம் செய்யலாம். எனக்கு இந்த 7 தலங்களுக்கு சென்ற வாய்ப்பு கிடைத்தது, இளையவர்களாலேயும் சென்ற வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் கைலாயத்துக்கு போக முடியவில்லை. கைலாயத்துக்கும் போக வேண்டும் என்ற ஆவல் இருக்க வேண்டும். இந்த கைலாயத்தான் இருக்கிறான் என்பது இந்த கையை காட்டுவது அப்பர் சுவாமிகள் புறப்பட்ட காண முடியவில்லை. பிறகு ஆற்றினை குறித்துத்தான் இதை காட்சியை கண்டார் என்று சொல்லிவிடுவார். எனவே இந்த திரு கைலாயம் என்பது எங்கே இருக்கிறது என்ற எண்ணம் இருக்கிறது இருக்கும். இந்த திரு கைலாயம் பற்றி நான் புத்தகத்தில் வாசித்தேன். முன்னர் இலங்கை வாழ்ந்த காட்டிக்கு வாழ்ந்தவர் ஓ சச்சிதானந்த சுவாமிகள் அவர் நூலடிக்க கையிலே காட்டினார். அவர்கள் கையை போயிருக்கிறார், எல்லாரும் போக முடியாது. மிகவும் அசாதாரண சூழல், அந்த காலையை பொறுத்தும் அமையவில்லை. எனவே பூர்வத்திற்கு வருவதற்கு குறைவு. அப்படி
பெரும்பாக மத்திய செல்வர்கள் செல்வார்கள். இப்படி சொல்லி போய் வருகிறார்கள். அந்த கைலாயம் இமயம் மலையிலே அமைந்திருக்கிற ஒரு மலை. அந்த இமயமலை அமைந்திருக்கிற சிறப்பெற்றுள்ள மலை இந்த கட்டுரையிலே இமயமலையுடைய நீளம் 2000 கிலோமீட்டர். இலங்கை ஆற்றுடைய நீளம் கத்திரமுனையிலிருந்து தேவேந்திரமுனை நீளம் 432 கிலோமீட்டர். இலங்கை ஆற்றுடைய நீளம் 432 கிலோமீட்டர். இமயமலையுடைய நீளம் 2000 கிலோமீட்டர். அவ்வளவு குள்ளமான மலை. இந்த மலை இருக்கிற ஒரு மலை தான் கைலாய மலை. இந்த கைலாய மலைக்கு அவர் கப்பலை ஆரம்பித்திருக்கிறார். முடிவடையவில்லை. எனவே கைலாய மலைக்கு போகலாமா, போக முடியாதா, போக வேண்டுமா என்ற இந்த எண்ணத்தை ஏற்படுத்துகிற வகையில் இது 8 திருத்தலங்கள் மிக முக்கியமான திருக்கைலாய மலையை நாம் தரிசனம் செய்ய எண்ணம் புரிய வைத்து அந்த கைலாய மலையுடைய தரிசனத்தை பெற முயற்சிக்கிற வகையில் இந்த கப்பலை அமைந்திருக்கிறது. கப்பலை நாம் புரிய வைக்கவில்லை. அடுத்து வடக்கு என்ற தரப்பிலே ஆசிரியர் சுப்பிரமணிய அவர்கள் 91வது பதியத்தை பாடினார். ஒரு ஆண்டு ஒவ்வொரு நாட்களும் 10 பாடல்களை கொண்டிருக்கிறார். அவர் 91 910 பாடல் இருக்கிறார். இந்த நாட்களெல்லாம் கொண்டிருக்கிறார். அப்படியே பாடலும் பல செயல்களை சொல்லிக் கொண்டு வருகிறது. வாழ்க்கையிலே வழி துணையாக இவற்றை கொள்ள வேண்டும். இந்த வழி துணையை பற்றி நாம் வாழ்க்கையிலே துணியை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற பல செய்திகளை இந்த கவிதை சொல்லியிருக்கிறார். அவரை நீங்கள் வாசித்து வழி துணியை பெற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து திருமதி ராஜேஸ்வரி ஜெகாந்தபதி அவர்கள் கண் திறக்கும் கல்வி என்ற தரப்பிலே ஒரு கட்டளை இருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த மனித வாழ்க்கைக்கு கல்வி அவசியம். கல்வி அவசியம். எனவே இந்த கல்வி என்பது மனிதனை கண்ணை திறக்கும். கண்ணுடையோர் என்போர் கற்போர், 12 புண்ணுடையோர் கல்லாத என்பது வழிபடுவார்கள். எனவே கல்வியினால் தான் கண்ணை திறக்க முடியும். இந்த கல்வி மக்கள் இல்லாவிட்டால் அது கண்டறிதல், அது குன்றம் என்று அன்றைக்கு வட்டம் பெறப்பட்டிருக்கிறார். எனவே இந்த கல்வி கண்ணை திறக்க வேண்டும். ஆனால் இன்று அந்த கல்வி கண்ணை திறக்கிறதா என்ற ஒரு ஆதங்கத்தை இந்த ஆசிரியர் வெளியிட்டிருக்கிறார். ஏன்னு கேட்டால் இளம் வயதிலே கொடுக்க வேண்டிய கல்வியை நீதிமன்றங்களை எல்லாம் போதிக்க வேண்டும். இன்றைக்கு அப்படியான போதனைகள் இல்லாத அறிவு கொண்டு போகிறது. அன்றைக்கு அவ்வியார் போதித்த ஆத்திசூரியை கொன்றவேந்தன் நன்னறிவோம் இந்த நூலெல்லாம் மண்ணை மேம்படுத்துகிறது. இளமையிலே போதித்தால் அதை போதையும் பெற்ற பிள்ளைகள் எதிர்காலத்தில் நல்ல பிள்ளைகளாக வாழ முயற்சித்தார்கள், வாழ்ந்தார். இன்றைக்கு அவரை போதிப்பது பிறந்து கொண்டு வருகிறது. எனவே தர்மத்தை போதிக்கும் அளவு பிறந்து கொண்டு வருகிறது. இவ்வாறு போதிக்க தவறினால் அதனுடைய கெடுதி நமக்கு வந்து சேரும். எனவே எங்களை கண்ணை திறக்கின்ற கல்வியை சரியான முறையிலே வளர்க்க வேண்டும். இன்றைய கல்வியல் ஆளர்கள் இந்த முறையை சற்று தவறவிட்டிருக்கிறார்கள். முறையாக பின்பற்ற தவறிவிட்டார்கள். பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கல்வியை அஞ்சிலே கொடுக்க வேண்டிய கொடுக்காமல் அன்பிலே கொடுக்க முயற்சிக்கிறார்கள். அன்பிலே கொடுக்காத அன்பிலே கொடுத்து எதையும் சாதிக்க முடியாது. பிள்ளைகளுக்கு எந்த காலங்களில் எந்த அறிவை கொடுக்க வேண்டுமோ அந்த அறிவை கொடுக்க வேண்டும் என்ற வகையில் கண் திறக்கும் கல்வி என்ற தலைப்பிலே இந்த கல்வி தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையிலே இந்த கட்டுரை அமைந்திருக்கிறது. அடுத்து திலக்கூத்தனின் ஆடல் காண வாரி என்ற தலைப்பிலே திருமதி சுமேஸ்வரி பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கட்டுரை இருக்கிறார்கள். தமிழுடைய ஆளுமை, தமிழ் மக்களுடைய சிறப்பு, சைவ மதத்துடைய சிறப்பை நாங்கள் உணரவில்லை. ஆனால் அந்நிய நாட்டுடன் இருக்கிறார். எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டும். இந்த தென்னிந்தியாவில் அமைந்திருக்கிற ஒரு சமூக நோக்கிலே சமுதாய வாரம் மனிதனை பலப்படுத்துகிற வகையிலே உலகமாக எல்லா மனிதனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு நிகழ்வினை வலியுறுத்த வரை இந்த கட்டுரை அமைந்திருக்கிறது. அடுத்து வாழ வைப்போரை வாழும் போதே வாழ்த்துவோம் என்ற தலைப்பிலே ஈனா தயாரன் அவர்கள் ஒரு கட்டுரை இருக்கிறார்கள். நாங்கள் எப்பொழுதும் நம்மை வாழ வைப்போரை, முக்கியமாக பெற்றோர்கள், அவர்கள் வாழும் போது நாங்கள் அவர்களை வாழ்த்துவதோ போற்றுவதோ அவர்களுடைய கடமைகளோ செய்வதும் இல்லை. அவர்கள் இறந்ததுக்கு பிறகு அவருடைய பேரிலே எல்லாம் பல நிதிகள் செய்வோம், பல விடயங்கள் செய்வோம், பல பூஜைகள் செய்வோம், எல்லாம் செய்வோம். ஆனால் இருக்கும் பொழுது சில உடைய உணவில்லாமல் இருக்கலாம், சில மருந்தை குடிக்க முடியாமல் இருக்கலாம், தங்களுக்கு வேண்டிய தேவை நிறைவேற்ற முடியாமல் இருக்கலாம். அப்படி இல்லாமல் அவர் வாழும் பொழுதே அவளுக்குரிய கடமையை செய்ய நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் தான் நம்முடைய பெற்றோர்களால் கடன் செய்வதை போன்று இந்த சம்பளத்திலே பணி செய்கிறவர்களை வாழ்வுடன் வாழ்த்த வேண்டும். அந்த வகையிலே இந்த மோகனதாஸ் சுவாமி அவர்கள் இந்த பதிலை வாழ்த்து பல பேரை வாழ்த்துக் கொண்டிருக்கிறார். பல குடும்பங்களை வாழ்த்து
பண்பாட்டை மனித விழுமியத்தை எடுத்துக் கூறுகின்ற கட்டுரையாக அமைந்திருக்கிறது. அடுத்து சின்னப்பூர் தனவாசன் அவர்கள் கரமன் கருவே சன்னதியான சன்னதி வேட்பெருமானை தொடர்ந்து பாடிய ஒரு காவியை அமைந்திருக்கிறது. எனவே நாங்கள் சமூக கடவுளை செய்த அதே நிலையிலே முகப்பெருமானையும் நினைந்து வழிபட வேண்டும் என்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி சொல்லப்படுற பொழுது எங்களுக்கு தரப்பட்ட ஒரு அறநூல் பகவத்கீதை. இது உலகிலே வாழ்கின்ற மனதை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற வாழ்வதற்குரிய நிறைய சொன்ன ஒரு நூல் பகவத்கீதை. பகவத்தை யார் சொன்னது? இறைவன் மன்னனுக்கு சொன்னதுதான் பகவத்கீதை. கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுக்கு சொன்னதுதான் பகவத்கீதை. கிருஷ்ண பரமாத்மா இறைவன், அர்ஜுனன் ஆத்மா. எனவே பரமாத்மாவால் இந்த ஆத்மாவுக்கு சொல்லப்பட்டதான் பகவத்கீதை. அப்படிப்பட்ட அதிக பெரிய நூலை நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த பகவத்கீதையுடைய தத்துவம் என்ற அடிப்படையிலே திரு பூவனா சோதிநாதன் அவர்கள் புலந்தேர்ச்சியாக இதை கற்றெழுதி கொண்டிருந்தார். 18 அத்தியாயம். இதிலே அத்தியாயம் 15 சொல்லப்பட்ட விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிக்கோளும் அதனை அடியும் பணியும். எனவே மன உபதனைக்கும் இந்த ஆன்மா பரவ ஆன்மா நிலையை அடைய வேண்டும், ஜீவாத்மா பரவாத்மா நிலையை அடைதல் வேண்டும். எனவே இந்த ஆன்மாவின் நோக்கம் பரமாத்மாவை அடைகின்ற அந்த இலக்கை கொண்டு வாழ வேண்டும். எனவே பரமாத்மாவை அடைவதற்கு 2 வகையான வழிகள் இருக்கிறது. 2 வழிகளில் எந்த வழி நல்லதோ அந்த நல்லதல்ல, எல்லாம் நல்லதுதான். உனக்கு எது பொருத்தமானதோ, உனக்கு எது வசதியாக இருக்கிறதோ அந்த வழியை பயன்படுத்தி அந்த பரமாத்மா நிலையை அடைதல் வேண்டும். ஜீவாத்மாவுடைய நோக்கம் பரமாத்மா நிலையை அடைதல், வீடு பெற்றி அடைதல். ஜீவாத்மா ஜீவன் என்ற பேரும் நீங்கி பரமாத்மா நிலையை அடைவதுதான் ஜீவாத்மாவுடைய நோக்காக இருக்க வேண்டும் என்பதை இங்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தியை அவர் இங்கே பதிவு செய்திருக்கிறார். அந்த வகையில் உலகத்தை வாழ்கிற நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஏதோ வகையான எனக்கு வீடு கட்ட வேண்டும், எனக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும், எனக்கு ஒரு கார் வாங்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் இந்த ஜீவாத்மா பரமாத்மா நிலையை அடைய வேண்டும் என்ற ஒரு இலக்கை கொண்டு நாம் வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய உயர்ந்த லட்சியமாக இருக்க வேண்டும். அந்த லட்சியம்தான் மனிதனை ஈவிக்கும் உயர்விக்கும் என்ற அந்த அடிப்படையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற தத்துவங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த நூலிலே விதியை வெல்ல மதியா முடியும் என்ற தலைப்பிலே திரு பூனா சிவபாலராஜ் அவர்கள் ஒரு கட்டுரை இருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் சொல்வோம், விதியை யாராலும் வெல்ல முடியாது. எது நடக்கிறதோ அதுதான் விதி. இந்த விதியை யாராலும் மாற்ற முடியாது என்பதுதான் நம்ம எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அது எது வந்தால் அது விதிக்கப்படுகிறது. சில பேர் பணக்காரராக இருக்கிறார், நாங்கள் எழுதியார். சில பேர் காரியத்தில் எனக்கு காரியத்தில் இருக்க முடியாது. சில பேருக்கு இருக்கிறார், இதை விதியை நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறார். எனவே நாங்கள் விதியை கருதி நாங்கள் வாழாமல் அந்த விதியை வெல்ல முடியும். நமக்குள்ள விதி ஒன்று இருக்குது, அது மாற்ற முடியாது. ஆனால் அந்த விதியை வெல்ல முடியும் அப்படின்னு கேட்டால் இறையால் கொண்டினால்தான் விதியை வெல்ல முடியும். மாற்றண்டே விதியை கொன்றார். கால்பட்ட